அழகாஸ் நான் ஒரு பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச அளவுக்கு தேவை செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இதுக்கப்புறம் வர போகிற எபிசோட்ஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க நமக்கு அதுக்குள்ள போகலாமா. இப்போ இந்த எபிசோட்ல அது ஜெர்மன் நண்டரும் இது என்னால தனியால சமாளிக்க முடியறா, ப்ளீஸ் எழுஞ்சி போராடு, திரும்பியும் நான் உனக்கு உதவி பண்ணு சொல்லிட்டு அவனை சொல்ல அந்த மானாச்சு இவனை பார்த்து ரெடியா இருக்க அட்டாக் பண்ண தாமஸும் ஏஞ்சிக்க முடியாத நிலைமையில வேணாண்டா, இந்த இடத்த விட்டு ஓடிடு, நீ சாகணும்னு ஆசைப்படலன்னா இந்த இடத்த விட்டு ஓடிடு, வராது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம எல்லாம் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்ரா, நம்ம இந்த மாதிரி ஓடக்கூடாது, ப்ளீஸ் எதிர்த்து போராடுவோம் வா, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தான் இப்ப கடைசி நம்பிக்கை, சஞ்சின்மா வரவிருக்கும், நம்ம இதை தாக்கு பிடிச்சிதான் ஆகணும், உனக்கான டைம் கொடுக்குறேன், ப்ளீஸ் வாடான்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ள இப்ப யோசிக்கிறான். ப்ரௌடா நம்ம இந்த இடத்துல போராடி சாகிறதோட அர்த்தமே இல்லாம வாழ்ந்து சேவறதை விட இது எவ்வளவோ மேலு. இப்ப நான் எடுத்திருக்கிறது ஒரு சரியான டிசிஷன் தான். ஏன்னா இந்த ஒரு போராட்டத்தினால நான் கண்டிப்பா செத்தா கூட என்னோட பேர் பின்னாடி வரலாற்றுல இருக்கதான போது, போராடி செத்தன்ற ஒரு பெருமையோட நிம்மதியா சாவேந்தத்துல நான் நல்ல சாய்ஸ் தான் எடுத்திருக்கேன், நான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மாநாட்டு இவனை பார்த்து முறைச்சி சிரிக்க, இப்போ எவ்வளோ நேரமாக நான் எடுத்தது எல்லாமே சரியான சாய்ஸ் தான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ சொல்லினே இருந்தவன் மனசுக்குள்ள அந்த மானாச்சு கிட்ட வந்து இவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும். அதை பார்த்து பயந்தவன் இல்லை நான் தப்பான சாய்ஸ் தான் எடுத்ததுன்னு சொல்லிட்டு நடுக்கத்தில் அவனும் பயந்துட்டு சாவர நிலைமைக்கு போயிட்டு இருப்பான். டைமிங்கில் கரெக்டாக வந்து நம்ம கைசில் பயன்படுத்தி ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண தாராளமாக இருக்கும் இந்த சீனு. மொக்க அவனை அப்படியே கைசில் கடிச்சு தூக்கின்னு போகிறான். ஜெர்மனியை சேர்ந்த அந்த ஹண்டரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். சஞ்சின் வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த மானாச்சு வந்து கைசில அப்படியே அட்டாக் பண்ண அதோட அவன் மறைஞ்சிடறான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழலான்னு பார்க்கும்போது அவனும் சிரிக்கிறான். இது யாரு, அந்த நிழலுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த காத்தும் கொஞ்சம் கொஞ்சமா விலக அந்த புகையிலேருந்து டக்குன்னு ஹீரோவும் அவன் தலை மாதிரியே ஒரு அடி கொடுப்பான். அந்த அடி உண்மையிலே தரமா இருக்கும். இந்த கிளிப்பு பார்க்கும்போது கூஸ் பம்பு தான். ஹீரோ அடிச்ச அடியில அப்படியே அவன் தரையோட தரையா கீழே விழுந்து நசுங்க. சஞ்சின் பாபும் கீழே பக்கத்துல வந்து நிக்கிறது பார்த்துட்டு ஜெர்மனி அண்டரும் இது சஞ்சின் தானே. ஹீரோவும் சாரி அண்டர், இப்போதைக்கு தாமஸ் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டணும் போகன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல இப்ப அந்த மானாச்சு ஃபுல்லாவே பீஸ்டா மாறிறான். இதெல்லாம் உண்மைதான், என்னால ஸ்பெல் பண்ண முடியுது, நீ தான் எங்க எல்லாரையும் எதிர்க்கிற அந்த ஷேடோ மானாச்சு ஹியூமன் தானே, ஹியூமன் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் அப்படின்னு அவனும் வெறித்தனமா சண்டைக்கு ரெடி ஆகுறேன். என்னோட பக்கம் தாமஸை கூட்டிக்கின்னு ஜெர்மனி சேர்ந்த ஆண்டரும் போகும்போதே அவரும் எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நல்லபடியா அந்த சண்டை போடுங்க அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோவை யோசிக்கிற மனசுக்குள்ள இவனுடைய கில்லிங் இன்டென்ஷன் ரொம்பவும் அமைதியான முறையில் அதுவும் டாப் கிளாஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவன் மட்டும் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த ஐஸ் மானாச்சும் பக்கத்துல வருது. அந்த ஐஸ் எல்ஃப் மானாச்சும் ஃப்ராஸ்ட் மானாச்சு எனக்கு புரியல, எப்படி சூப்பரியர் பீயிங்கோடைய பவர்ஸ் எல்லாமே ஆஃப்டர் இந்த ஹியூமன் பாடிக்குள்ள எப்படி வந்திருக்கும் இந்த அளவுக்கு. அப்ப அந்த ஃப்ராஸ்ட் மானாச்சும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி அவங்க எந்த ஒரு ஹியூமனுடைய பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலியமா அது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஷேடோ மானாச்சு கூட இவங்க டிடி ஏதோ போட்டிருக்கிறது மூலியமா அவனுடைய பவர்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்திருக்குதுரா. அப்புறம் ஹீரோக்கு பின்னாடியே பார்த்தோம் இன்செட் மானாச்சும் வர. ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹியூமன்ஸோடைய பாடியை நான் சாப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் எனக்கு கியூரியஸாக இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் இப்போதான் முறையை இன்னொரு மாநாடு சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் வெளியே வர. ஹீரோவும் இவனுக்கு 3 பெரிய வில்லத்தனமாக பார்க்குறான். என்னடா எனக்கே ஸ்கெட்ச் போட்டிங்களான்னு. இப்போ ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. முதல்ல என்னன்னா இந்த கிங் ஆஃப் தி ஸ்னோ ஃபிளாக் அதாவது ஃப்ராஸ்ட் மானால்ச்ச கொல்ல சொல்லி கேட்குது அந்த சிஸ்டமும். ரெண்டாவது தி கிங் ஆஃப் தி பீஸ்ட்னு சொல்ல போற பீஸ்ட் மானார்ச்ச தன்னோட எனிமையா இருக்கிறதுனால கொல்ல சொல்லுது சிஸ்டமும். மூணாவது கிங் ஆஃப் தி இன்செக்ட்ஸ் பிளக்யூ மானார்ச்சுன்னு சொல்ல போற இந்த இன்செக்ட் மானார்ச்சியும் கொல்ல சொல்லி சிஸ்டம் அவனுக்கு சொல்ல இப்போ 4 பேரோட ஆறாவும் அந்த இடத்துல எல்லாருமே ரிலீஸ் பண்ணுவானுங்க. உண்மையிலே தரமா இருக்கும். வானத்தையே பொழுது அந்த பவர்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஹீரோவும் இவனுங்களுக்கு லம்பாளுங்களும் டஃபே கொடுப்பானுங்க சொல்லிட்டு வெளியே வாங்கடான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தன்னுடைய மொத்த ஷேடோ படியும் வெளியே வர வைக்கிறான். அதாவது முக்கியமான ஆளுங்களை மட்டும். ஈகிரிஸ் பார்த்தா அந்த ஃப்ரோஸ்ட்டை எதிர்க்கிறதுக்காக போக கூடவே ஐயனும் அவனை எதிர்க்கிறதுக்காக போறான். என்னோட பக்கம் நம்ம ஜிம்மாவும் டேங்கும் அந்த பீஸ்டை சமாளிக்க போக இன்னொரு பக்கம் நம்ம கிரீடும் பெருவும் வந்து அந்த இன்செக்டை சமாளிக்கிறதுக்காக போறாங்க. அந்த பீஸ்ட் மானாச்சும் இதுதான் நியூ ஷேடோ ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராஸ்ட் மானாச்சும் ஐஸை பயன்படுத்த ஹீரோவும் ஷாக்காக பார்த்தா மொத்த பெரியும் ஒரே வச்சிடறான் ஷேடோஸ் எல்லாத்தையுமே. ஹீரோவும் ஒரு பக்கம் பார்த்தா டஸ்க்கும் வரைஞ்சிட்டு இருக்கான், நம்ம கிரீடும் வரைஞ்சிட்டு இருக்கான்.
அவ்வளவுதான்டா உன்னோட ஷேடோ ஆர்மி, இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நகர முடியாது, எல்லாரும் மாட்டிக்கினானுங்க அப்படின்னு சொல்ல மொத்த பெரிய ஒரே வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த இன்சர்ட் மானாச்சும் பெருவை பார்த்து ஆட்டுட்டா நீ என்னுடைய சில்ட்ரன் மாதிரியே இருக்குது, அதனால இதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாது என்ன என்னுடைய குழந்தை அப்படின்னு அவளும் பெருவை பார்த்து சொல்ல, இந்த ஃப்ராஸ்ட் மானாச்சும் இங்க இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸை காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் ரொம்பவும் முக்கியமான ஷேடோ சோல்ஜர்ஸா இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் டாப் ஷேடோ சோல்ஜர்ஸ் நினைக்கிறேன். இதுல இருந்தே நல்லாவே தெரியுது இவன் ஷேடோ மானாச்சோடைய பவரை பொசஸ் பண்ணிருக்கான். என்னதான் ஷேடோ மானாச்சு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மானாச்சா இது வரைக்கும் இருந்தாலுமே அது மத்த ஷேடோ மானாச்சோடைய ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் அதால எங்களை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோ தன்னுடைய கையை உறைஞ்சிருக்கிறது அப்படியே உடைக்க ஹீரோ அந்த ஃப்ராஸ்ட் மானாச்சை பார்த்து, எங்க பாரு நான் ஷேடோ மானாட்சி தான், நீங்க என்னதான் மானாட்சியில ரொம்ப தலை சிறந்தவங்களா இருந்தாலும் மானாட்சி அழிக்க பிறந்தவன் நானு, உங்களுடைய ஆட்டம் என் கிட்ட பலிக்காது அப்படின்னு ஹீரோவும் காமிஷோட கத்தியை ரெடி பண்றான் அட்டாக் பண்ணதுக்காக. அவனும் இந்த ஃப்ராஸ்ட் மானாட்சியை பார்த்து, எங்க பாடுறா ஃப்ராஸ்ட் மானாட்சி, கடைசியா நான் உன்னை தாண்டா கொல்லுவேன் இந்த சண்டையில, ஏன்னா நீ பண்ண இதுக்கு முன்னாடி சம்பவங்கள் அந்த மாதிரி உன்னை பயங்கரமா கதறான் தான் கொல்லுவேன், அதுக்கு எவன் தடையா வந்தாலும் அவனையும் நான் கொல்லுவேன் சொல்ல ஹீரோவும் கெத்தா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸையும் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் 3 போட்டுட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். பட் கூடிய சீக்கிரத்துல இதை நான் சோலோ லெவலிங் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். போற போக்குல பார்த்தா அப்படி இருக்கும் போது அடுத்த மாங்குவா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. பட் இந்த சோலோ லெவலிங் முடியும் போது நான் அதை சொல்றேன். அதை நீங்க அடுத்த மாங்குவா போடும் போது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.